ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி குக்கிங். இன்றைக்கி நம்ம நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 10 முந்திரி 10 திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். தனியாக ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நீல வாக்கில் அரைஞ்சிருக்கிற வெங்காயத்தை அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். உங்களுக்கு சாப்பிடவும் சுவையாக இருக்கும். இதையும் நம்ம தனியாக இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம வாசனை பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இது எல்லாமே நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி அரிசி 1 கப்பு அதுவும் இதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதோடு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பாலேயே நம்ம தண்ணி எடுத்துக்கணும். 2 கப்பு தண்ணி எடுத்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அடுப்பை அணைச்சிட்டு குக்கரை தனியாக எடுத்து வச்சு மெதுவாக சாதத்தை கிளறுங்க. சாதம் நல்லா வெந்திருக்கும் பொல பொலன்னு. இதை நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் முந்திரியையும் திராட்சையையும் மேலே நம்ம அலங்கரிச்சிக்கலாம். இந்த நெய் சோறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.